புதியதாக 2 சிப்காட் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நெல்லையில் 309 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதியும் வழங்கவில்லை, நீதியும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. நெல்லை அல்வாவை விட தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு தரும் அல்வா தான் ஃபேமஸ் என்றும் கிண்டல். நாம கேட்டதுல ஒரு விழுக்காட்டை கூட கொடுக்கல. இப்படிதான் ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு. சரி போகட்டும், இந்த பட்ஜெட்லாவது நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு. அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்புகளையும் நிதியும் கொடுப்பாங்க. தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பது முற்றிலும் தவிர்க்கப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நெல்லை நகரில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு, திருநெல்வேலி மாநகரத்தில் மதுரை குமரி சாலையில பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் உடைய குலமணிகர புறத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே கலவு பாதைக்கு மாற்றா புதிய ஒய் வடிவு ரயில்வே மேம்பாலம் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். குறைந்த விலையில் சித்தராமையாவுக்கும் அவரது மனைவிக்கும் நிலம் ஒதுக்கியது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது கர்நாடக உயர்நீதிமன்றம். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைப்பு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்தது ரிசர்வ் வங்கி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1200 கன அடியாக அதிகரிப்பு. சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். தைப்பூசம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1250 சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இன்று 380 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு பேருந்து இயக்ககம் தகவல். ஒசூர் அருகே பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. விபத்தில் சிக்கி ஓட்டுநர் உட்பட 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே தண்ணீர் என நினைத்து டீசலை குடித்த 1.5 வயது குழந்தை சிதம்பரம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 4 பேர் போக்சோவில் கைது. பள்ளியை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள். நம்ம மணப்பாறை உட்கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பெண் குழந்தைக்கு எதிரான ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே நம்ம துரிதமாக செயல்பட்டு அவங்க பெண்ணுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான அந்த பள்ளி நிர்வாகத்தின் மேலே இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் சொல்லியிருக்கக்கூடியவர்களில் 5 நபர்களில் 4 பேரை கைது பண்ணிட்டோம். 5வது நபரை இப்போ கைது பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு. பனிமூட்டத்தால் சென்னை புறநகர் ரயில்கள் தாமதமாக இயக்கம். இன்று தொடங்குகிறது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு. மேல்நிலைப் பள்ளியில் விரிவான ஏற்பாடு செய்ய பள்ளி கல்வித்துறை உத்தரவு. பழனி அடிவாரத்தில் உள்ள பூஜை பொருட்கள் விற்பனை கடையில் தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். பீகாரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழப்பு. காவல் நிலையத்தை மக்கள் சூறையாடியதால் பரபரப்பு.
உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோவின் பெயர் எட்டர்னல் என மாற்றம். பங்குதாரர்களுக்கு சிஇஓ தீர்ப்பிந்தர் கோயல் கடிதம். ரூபாய் மோசடி வழக்கில் நடிகர் சோனு சூட்டுக்கு பிடிவாரண்ட். சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் லூதியானா நீதிமன்றம் உத்தரவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.